ப்ரைஸ் த லார்ட் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம செல்ஃபோனையும் சார்ஜரையும் வச்சு ஒரு சத்தியத்தை கற்றுக்க போகிறோம். ஆமென். நம்ம வந்துட்டு செல்ஃபோன் வாங்கும்போதே நமக்கு செல்ஃபோனோட சேர்த்து எதை கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜரை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சார்ஜர் கொடுக்காம இருந்தால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோமா? அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, அந்த சார்ஜரை வச்சு அந்த செல்ஃபோனை சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த செல்ஃபோன் யூசேஜில் இருக்க முடியும். அதாவது அந்த செல்ஃபோன் உயிரோடு இருக்க முடியும். ஒன்ஸ் அந்த சார்ஜ் ட்ரைன் அப் ஆயிடுச்சு அப்படின்னா, செல்ஃபோன் டெட் ஆயிரும், ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் சார்ஜ் போடாமல் அந்த செல்ஃபோனை என்ன செய்ய முடியாது, நம்மளால் யூஸே பண்ண முடியாது. அதே போல தான் நம்மளுக்கு ரட்சிப்பும். நாம் ரட்சிக்கப்படும் போதே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சார்ஜ் பண்ணுறவராக கூடவே நமக்குள்ளவே வந்து விடுகிறார். ஆமென். அப்போ பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால் என்னதான் ரட்சிப்பை நம்ம பெற்றிருந்தாலும், டெய்லி பரிசுத்த ஆவியானவரால் நம்ம சார்ஜ் ஆகிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம எதில் நிலைத்திருக்க முடியும், ரட்சிப்புகள் நிலைத்திருக்க முடியும். இன்னொன்று, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிருள்ளதாக காணப்படும். எப்படி செல்ஃபோன் சார்ஜ் பண்ணால் தான் உயிருள்ளதாக இயங்க முடிகிறதோ, அதே போல தான் நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வச்சு சார்ஜ் பண்ணப்பட்டு கொண்டே இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அந்த சார்ஜரை வச்சு ஆவியானவர் நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான், அவர் பிரசன்னத்தில் நம்ம அவ்வப்போது இருந்து 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 சார்ஜ் பண்ணப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் அலைவாக இருக்கும், உயிருள்ளதாக இருக்கும். ஆமேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதனால் டெய்லி தேவ சமூகத்திற்கு போவோம், அவரால் நிரப்பப்படுவோம். அந்த நிரப்பப்பட்ட அந்த வாழ்க்கை தான் நமக்கும் ஆசீர்வாதமாக, பிறருக்கும் ஆசீர்வாதமாக, ஒரு பயன்பாடுள்ள செல்ஃபோன் இருக்கிறத போல பயனுள்ள வாழ்க்கையாக நமக்கும் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.